இதில் நேற்று பாட்டில் எஞ்சிடா கதிர்காமத்தோன்னு சொன்னேன். அது வேறு ஒன்றும் இல்லை. இலங்கை தீவில் கதிர்காமத்தில் முருகப்பெருமான் இருக்கார். அவரை தெற்கு திசைக்கு காவல் அதிபதியாக பாம்பன் சாமி வேண்டி கேட்குறாரு. அதுதான் அதில் நடந்த அந்த ஆன்மாவுக்கு இலங்கை தீவில் இருந்து கதிர்காமத்தோன் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகலுடை கரவேல் காக்க அப்படின்னு சொன்னார். அதை நீங்கள் இன்றைக்கி நினைவுபடுத்திங்க. இன்றைய திருச்சியில் லகரமே போல் காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகர மர்தனமே செய்த சங்கு அரி மருகன் கைவேல் நிகழனை நிருதிதிக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க. இந்த சண்முக கவசத்தில் வரக்கூடிய முருகன் குகன். அது என்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது லகரம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த லா அப்படிங்கிற எழுத்தை இப்படி போடுறீங்கன்னா அது லா. அந்த லாவை எஸ் மாதிரி இப்படி போடுங்க. அதுதான் இவர் கொடுப்பார், சாமி எழுதியிருக்கார். லகரமே போல் லாவை இப்படி எஸ் மாதிரி போடணும். அப்படி போட்டிங்கன்னா தென்மேற்கு திசையில் உயரமாயிடும். தென்மேற்கு திசைக்கு உயரம் தேவைப்படுது வாஸ்துவில். அப்போ வாஸ்துவில் செய்யுள்ளே உயரம் வைக்கணும். அப்போ அது மேலே இப்படி வைக்கிறதுனால அப்போ அது காளிங்கன் என்கிற பாம்பு நெளிஞ்சு நிற்குது. லா எஸ் மாதிரி லா மாதிரி. அதான் லகரமே போல் காளிங்கன் அல்லுடல். அதுவும் நிறைய பேர் நல்லுடல்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே உடல் சிவயாத்மாவத்தை சொல்லிடுவார். பாம்பு என்ன சாப்பிடும்? உயிரோடு இருக்க ஒரு இன்னொரு உயிரை தான் சாப்பிடும். அது எப்படி நல்லுடலாக வரும்? கிருஷ்ணர் அது மேலே தலை மேலே இருந்தாருன்றதுனால அது கிடையாது. அது வரம் வாங்கினது அப்படி தான். உடல் தான் கணக்காங்க. ஆன்மா வேறு, உடல் வேறு. அதனால் நீங்கள் எடுக்கும் பொழுது அல்லுடல் தான் எடுக்கணும். நல்லுடல்னு சொன்னீங்கன்னா தெரியாமல் சொல்கிறீங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கிங்க. அதில் சாமி எழுதும்போது அப்படி எழுதுவார். பிரித்து படிக்கும்போது இப்படி பிடிச்சி படிக்கணும். நம்ம புக்கிலலாம் அல்லுடல் தான் போட்டிருப்போம். அதில் லகரமே போல் காளிங்கன் அல்லுடல் நெளிய நின்று அது தகர மர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல். சங்கரின்னு இருக்கும். அதை சங்கு அரி மருகன் கைவேல் பிரித்து படிக்கணும். அந்த பெருமாள் விஷ்ணுவானவர் என்ன பண்ணுறாரு? இப்படி அது மேலே காளிங்க நர்த்தனம் பண்ணுறார் அந்த மடுவில்.